பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மாணிக்கவாசகப் பெருந்தகை தொடர்ந்து ஆத்ம சுத்தியில் பாடுகிறார். ஓய்வு இலாதன உவமனில் இறந்தன ஒண்மலர் தாள் தந்து, நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நல்நெறி காட்டித், தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிலேன் திண்வரை உருள்கிலேன் செழும் கடல் புகுவேனே என்று உருகி உருகி தவித்து தவித்து பாடுகிறார். ஓய்வு இலாதன அப்படின்னா அழிந்து போகாதவைகள். உவமனில் இறந்தன அப்படின்னா ஓமை இல்லாதவைகள். ஒண்மலர் தாள் தந்து அப்படின்னா ஞான ஒளி நிறைந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை அளித்து. நனி காணேன் அப்படின்னா நன்கு கண்டிலேன். திண்வரை அப்படின்னா திண்ணிய மலை. செழும் கடல் அப்படின்னா வளம் நிறைந்த கடல். ஓய்வு இலாதன உவமனில் இறந்தன ஒண்மலர் தாள் தந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அழிவே இல்லாதவைகளும் ஒப்பு ஓமை இல்லாதவைகளும். ஒரு பொருள் அப்படின்னா இந்த உலகத்தில் அது முடியும் இல்லையா, அதுக்கு ஒரு இறுதி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இதுக்கு அழிவே இல்லை, ஒப்பு ஓமையே இல்லை, அதை கம்பேரே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு ஞான ஒளி வீசும் தாமரை போன்றவளுமாகிய தன்னுடைய திருவடிகளை இறைவன் எனக்கு தந்தருளினான். இப்போ நம்ம சாதாரணமாக தாமரைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. அது சரஸ்வதி இருக்கிறது, திருமகள் உள்ளது, அது ரொம்ப அழகாக இருக்கும். எந்த இறைவனையுமே ரொம்ப அதோடைய மென்மையும் அருளையும் அதிகமாக சொல்லணுன்னா கமலங்கள், பொற்பாதங்கள், திருவடி தாமரைகள் அப்படின்னு தான் சொல்கிறது வழக்கம். அதனால் ஆனாலும் இந்த தாமரை எப்படி தெரியுமா, தாமரை பூத்தா ஃபஸ்ட்டு மொக்காக இருக்கும், அதுக்கப்புறம் சூரியன் பட்டவுடனே அது பூவாக மலரும், அப்புறம் வாடும், அதோட லைஃப் முடிஞ்சிரும். அதனால இவர் என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக இது ஒப்பு ஓமை இல்லாத அழிவில்லாத அப்படிங்கிறார். இந்த ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன ஒண்மலர் தாள் தந்து, இவருடைய திருவடி தாமரைகளுக்கு மேட்சே கிடையாது, எதையும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அது அழிவே இல்லாதது. அவ்வளவு அழகான திருவடி தாமரை போன்ற தன்னுடைய திருவடிகளை இறைவன் எனக்கு தந்தருளினான், எனக்கெல்லாம் காமிச்சான். அப்படியே திருப்பெருந்துறை அவ்வளோ அழகாக திருவடி தீட்சை தந்தானே, அது முழுசாக அனுபவிச்சவனாச்சே நான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தந்தானே இறைவன், நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை. ஐயோ, நான் நாயை விட கேவலமாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறார். நாயை இங்கே கேவலப்படுத்தலை, நாயை விட தான் மோசமாக இருந்தோன்னு அவர் கேவலப்படுத்திக்கிறார். ஏன் அப்படின்னா நாய்க்கு அழகான குணங்கள் உண்டு. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம், ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டா அந்த வீட்டை அது கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடும். அந்த இயல்பு எனக்கு இல்லையே. எனக்கு அழகாக அவர் திருவடிகளை காமிச்சு தீட்சை கொடுத்தாரே, அந்த இறைவனை தேடி நான் போக வேண்டாமா? நாய்க்கு உள்ள அந்த குணம் கூட எனக்கு இல்லை. அடுத்தது, நாய் ரொம்ப நன்றியுடையதாக இருக்கும். தனக்கு ஒரு முறை சாப்பாடு போட்டுட்டாங்கன்னா அது ரொம்ப நன்றியோடு இருக்கும். ஆனால் அவர் எனக்கு போட்ட சாப்பாடு அது திருவடி தீட்சை, ஞான உபதேசம், அப்படியே உள்ளே இறங்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படியெல்லாம் இல்லை, உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு உயர்ந்த தாள், அது சாதாரண தாள் இல்லை, தாமரை மலர்கள் போன்ற தாள், அந்த மலரை எனக்கு காமிச்சு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா, அதை அனுபவித்தேன்ல, அதை திரும்ப அனுபவிக்கணும்னு எனக்கு தோணும் இல்லையா, அது எனக்கு தோணவே இல்லையே. திரும்ப வேணும் இல்லையா, அந்த தாள் உயர்ந்ததாச்சே. இந்த நாய் மாதிரி அதை விட கேவலமாக இருக்கிற நான் அதை விட்டுட்டனே, அதை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி எனக்கு என்ன செய்தான், அங்கே நல்நெறி காட்டி அப்படின்னார். அவர் திருவடிகளை காட்டி என்ன பண்ணார், நன்னெறிகளை காட்டினான், எனக்கு அழகான உபதேசங்களை ஊட்டினான், அவன் குருவல்லவோ அப்படின்னு அவ்வளவு அழகாக நன்னெறி காட்டினானே, அழகான மார்க்கத்தை காட்டினானே. நான் அதை போகலையே ஃபாலோ பண்ணி. அந்த நாயினா அழகாக ஃபாலோ பண்ணி போயிடுமாச்சே, எங்கே விட்டாலும் திரும்ப அந்த இடத்துக்கு
நான் நாயை விட கேவலமாக அந்த நல்நெறியை காட்டினான். அதுவும் எப்படி தெரியுமா காட்டினான்? தாயிலாகிய இன்னருள் புரிந்து. தாய் மாதிரி கருணையோட, அன்போட, பாசத்தோட எனக்கு அப்படி காமிச்சான். அதாவது நல்நெறி ஊட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு டஃப்பான லெசனாக தானே இருந்திருக்கும். அது ஆனால் எப்படி எப்படி தாய் அழகாக தேனோட ஊட்டி மருந்து ஊட்டுவாங்களோ அந்த மாதிரி அன்போட பாசத்தோடு எனக்கு ஊட்டினான் அந்த நல்நெறிகளை. அப்படி அருள் புரிந்த என் தலைவனை, ஐயோ நான் அடிமை தானே, என் தலைவன் அல்லவா, இந்த உலகிற்கே அம்மை அப்பன் அல்லவா, அவன் அந்த மாதிரி எனக்கு அருள் நெறியை காட்டினானே, நனிகானேன், அதை நான் இனிமேல் பார்க்க முடியாதே, எனக்கு அது அவ்வளோ அழகான திருவடிகளாயிற்றே, இனிமேல் நான் எங்கே பார்க்கறது, எப்படி நான் பார்க்க போகிறேன், பார்க்காம இருக்கிறனே, அதை நான் இழந்துட்டனே, அப்போ அதோட எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கணும்? தீயில் வீழ்கிலேன், தீயில விழுந்து உயிரை விட்டுருக்க வேண்டாமா, தின்வரை உருள்கிலேன், அப்படியே செங்குத்தான மலையிலேருந்து கீழே உருண்டு விழுந்திருக்க வேண்டாமா, செழுங்கடல் புகுவேனே, ஆழ்கடலில் மூழ்கியோ உயிரை துறந்திருக்கணுமே, நான் அப்படிலாம் பண்ணலையே அப்படிங்கிறார். பொதுவாக அந்த காலத்தில் புராணங்களில் வர நமக்கு வரலாறுகள் நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னா இது ரொம்ப சாதாரணமாக அந்த இறந்து போகணும் அப்படின்னாலே தீயில விழணும், செங்குத்தான மலையிலேருந்து உருட்டி விடணும், ஆழ்கடலில் மூழ்கணுங்கிறதெல்லாம் பிரகலாத சரித்திரத்துலேயும் ரன்னியன் பிரகலாதனை கொல்றதுக்கு இந்த மாதிரி உபாயங்களை எல்லாம் கையாள்வான். திருநாவுக்கரசர் கூட எங்கே விழுந்தாலும் அப்படி தண்ணியில் விழுந்து திரும்பவும் அப்படியே பிடிச்சிட்டு வருவார் இல்லையா. அந்த சிவன் அப்பர் பெருமானை ஆட்கொண்டதும் போது இந்த மாதிரி சோதனைகள்லாம் அவரும் அனுபவிச்சிருக்கார். அதனால் மாணிக்கவாசகருக்கு இந்த மூணையும் சொல்கிறாரு. ஐயோ சிவபெருமான் என்னை விட்டு போயிட்டாரே, தாயினும் இனியவனாயிற்றே, நன்னெறிகளை ஊட்டியவனாயிற்றே, அவன் போனோடனே நான் மிஸ் பண்ணதுனால தீயில் விழுந்திருக்கணும், மலையிலேருந்து கீழே உருண்டு விழுந்திருக்கணும், ஆழ்கடலில் போய் நான் உயிரை விட்டுருக்கணும், அப்படி விடாமல் இருந்துட்டனே அப்படின்னு புலம்புறார். இறைவனது இடையறாத காட்சி பெறறதுக்காக தான் அவர் உயிர் திறக்கவும் ரெடியாக இருக்கார். இதுதான் அவருடைய சித்த சுத்தி தானாக வாய்க்கிறது. இந்த உயிர் தான் நமக்கு எல்லாருக்கும் பெருசு, அதை விட பெருசாக இருக்குது அந்த சிவபெருமானின் திருவடி. அதனால் தனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த இறை ஞானமாவது இறைவனது திருவடி, அதுதான் என்னோட அல்டிமேட் கோல் அப்படின்னு போற்றுவது பக்தனுடைய இயல்பு. அதை தான் தன் உள்ளத்துக்கு சுத்தி காட்டி அவர் உள்ள சுத்திகரிப்பு செய்கிறார். அதனால் இது ஆத்ம சுத்தி ஆகிறது. நாமும் இறைவனின் திருவடிகளை வணங்குவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.